ஐயா இந்த சூழ்நிலையில இந்த மூலம் பௌத்திரம் இதுகளுக்கு நீங்க பண்றீங்க, நான் அதுக்கு உண்டானது சொல்றேன்னு, ஆனா பச்சையும் கிடையாது, எந்த பக்க விளைவும் கிடையாது. புரியுதுங்களா? பச்சையம் இல்லை, பக்க விளைவுல 50% ஆஃபர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இங்க உட்காந்து காசும் ரொம்ப கம்மி பண்ணி தான் வாங்குற மருந்துகளுக்கு மட்டுமே 50% ஆஃபர். அந்த மாதிரி சூழ்நிலையில பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், டக்கு டக்குன்னு இது பண்ணுங்க. வேற எந்த நோயா இருந்தாலும் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்குறேன். எங்கேயும் போய் பணத்தை செலவு பண்ணி ஏமாறாதீங்க. இருந்தாலும் தின்னு பார்க்கலாம், பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம், அதை விட்டுட்டு கொண்டு போய் எங்கிட்ட கொண்டு போய் கொட்டிட்டு இருக்காதீங்க. பெரும்பகுதி ஆளுகளுக்கு அந்த வேலை செய்யறாங்க. இதுல வந்து பிரிசேஜ் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லையா. இது அந்த காலத்துல இருந்து சித்தர்கள் வழி. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த காலத்துல போய் இதுல போய் பார்ப்பாங்க. என்ன எந்த காலத்துல இருக்கீங்க, அவர் என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படி சொல்றவரு? விரயம் பண்ணக்கூடிய கட்டங்கள் இதெல்லாம். பிரிஸ்டேஜ் பார்க்காதீங்க. உங்களுக்கு இங்க வர்றதுக்கு பிரிஸ்டேஜ் பார்க்கக்கூடிய சூழல் தான் எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்க பிரிஸ்டேஜ் நான் காப்பாற்றுறேன், நான் அனுப்பி விடுறேன். அதுக்கு மேல விசுவாசத்தோடு நீங்க நடந்துக்கிறீங்க. சரியா? சரிங்கய்யா. அம்மாக்குமார்களுக்கும் ஐயாக்குமார்களுக்கும் சொல்றேன், தனி ஒருவன் என்னுடைய இதே கான்செப்டே நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது. ஆன்மீகத்துல கொஞ்சம் வர்றேன். ஆன்மீகம்னா கும்பாபிஷேகத்துக்கு வரேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பன்னிக்குண்டு அம்மாபட்டின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சவங்களும் தெரியும். திருமங்கலத்துக்கு பக்கத்துல பி அம்மாபட்டின்னு பேர். அந்த ஊர்ல அங்காளேஸ்வரி கோவில் இருக்கு. அந்த அங்காளேஸ்வரி கோவிலுக்கு கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் தான் போறேன். என் கூட ஒரு சிச்சை பிள்ளை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு போறேன். அந்த கலச பூஜையிலிருந்து, யாக பூஜையிலிருந்து, அம்பாள் பிரதிஷ்டையிலிருந்து அத்தனையுமே செய்யறதுக்கு போறேன். ஆச்சாரியார்களும் ஐயர்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய தகடு வகைகள், அது ஆச்சாரங்கள், அதனுடைய பூசை புனஸ்காரங்கள் அத்தனையுமே ஏற்பாடு பண்ணிட்டு இங்க இருந்து போய் எல்லாமே எடுத்து வச்சு செய்தேன். அங்காளேஸ்வரன் அவ்வளவு நல்ல முறையில் ஒரு சக்தி வாய்ந்தவளா உருவாக்குனாங்க. கலசமே வச்சு கலசத்துக்கு பூஜை பண்ணேன். அந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி எல்லா வேலையும் பண்ணி கலசத்துக்கு பூஜை பண்ணி யாகங்கள் நடத்தி அபிஷேகங்கள் நிறைய நடத்தி அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடத்தி அந்த மாதிரி சூழ்நிலையில செய்து நிலைநிறுத்தி காமிச்சேன். அப்படி காமிக்கிற போது 12 வருஷ காலங்கள் எப்படி ஓடிட்டு இருக்கிறதையும் நான் பார்த்தேன். அவங்க இனத்தாள், அதாவது இந்த குலசாமியா கும்பிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க பூராவுமே ஆஹா இவர் வந்து செய்து கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கமையான்னாங்க. அப்படித்தான் நமக்கு தேவை. ஆனா இன்னொன்னு சொல்றேன், ஜாமாயில எழுதி கொடுப்பனே தவிர அதை நான் பணம் காசு வாங்கிக்கிற மாட்டேன். கோவிலை பொறுத்தவரை தெய்வ தொண்டு நான் என்னுடைய இஷ்டத்துக்கே செய்வேன், காசு வாங்க மாட்டேன், என்னுடைய சொந்த காசு போட்டு செய்வேன். அந்த சூழ்நிலையில அங்க நவரத்தின கல்கள், சின்ன சின்ன கல், 9 வகையான கல் அம்பாள் கீழே வைக்கக்கூடியது என்னுடைய சொந்த காசுல வச்சேன். அதனாலயே அந்த இதை வந்து நான் பெருமையாதான் ரொம்ப சந்தோஷமா செய்ததுனால அந்த ஜனங்கள் பூராவுமே நல்லா இருக்கிறதாக சொன்னாங்க. மீண்டும் செய்த அவரைத்தான் நீங்க கூப்பிட்டு வந்து செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாக்குனாரு. பங்காளிகள் பூராமே நல்லா இருக்கும், கொண்டு கொடுத்து அத்தனை பேருமே நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு பேர் வாங்கிட்டு வந்தையா. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு ஊர்ல அந்த மாதிரி பண்ணேன். இன்னொரு ஊர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? சாப்டூர்ல சிலக்காரியம்மன் கோவில் சேவா ட்ரஸ்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அங்கே வந்து அந்த சூழ்நிலையில இதோட இதை முடிக்கிறேன். அடுத்த எபிசோட்ல பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையுமே ஒழுங்குபடுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதை செய்யுங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கே பண்ணுங்க.
விளக்கங்கள் சொல்லட்டும், விளக்கங்கள் கேட்கட்டும், எனக்கு பண்ணி காமிக்கட்டும். புரியுதுங்களா? அடுத்து நடத்திட்டே இருக்கேன். அதுல ஒரு 9 ஐயர்களை போட்டிருந்தாங்க. ஐயர்கள், ஆச்சாரியர்கள் இவங்களை போட்டு இது பண்ணாங்க. கோலாகலமா நடந்துச்சு. ஆனா அந்த தெய்வம் ஜெகஜோதியா நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அலங்காரத்துல அவ்வளவு அழகா அமைச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஆனா எனக்கு என்ன ஒண்ணுனாக்க, சென்னையில ஒரு கருமாரி அம்மாளுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணேன். எங்க சென்னையில செனாய் நகர்ல, அம்ஜிகரை பக்கத்துல செனாய் நகர்ல தனி, அதாவது சொந்த கோவில் அந்த ஆளுக்கு. அது வந்து கடைசியா தெரு கோவில் ஆச்சு. அந்த கோவிலுக்கு பிரதிஷ்டை பண்ணது நான் தான், கும்பாபிஷேகம் பண்ணது நான் தான், கலச பூஜையில வந்து எல்லாமே செஞ்சது நான் தான். அதுக்கப்புறம் தான் 2வது இங்க வந்து நம்ம அம்மாபட்டியில செஞ்சது. இதுக்கு அடுத்து சாப்டூர்ல போய் பார்த்தோம், செய்தோம். கூட மழை இருந்து அந்த அம்பாளை நல்ல முறையில் ஆக்கிட்டு, ஏன்னா அங்க போயாச்சுனாக்கா, ஆற்றுக்கு போயாச்சுனாக்கா அந்த பெட்டியை தூக்கி விடுறது நான் தான். பூசாரிக்கு கூடவே எல்லாமே வழிவகுத்து போறது நான் தான். அங்க போய் ஆற்றுல இறக்கி வச்சிருது நான் தான். இறக்கி வச்சு அந்த பொட்டியை வந்து அலங்காரம் பண்றது நான் தான். பூசாரிக்கு அலங்காரம் பண்ணி விடுறது நான் தான். அத்தோட தேங்காயை உடைச்சு நீங்க சுடுதி பண்ண காட்டுங்கன்னு பூசாரிட்ட விட்டு நான் நின்னுக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சா அந்த பெட்டியை தூக்கி அவர் தலையில வச்சுட்டு, கூடவே எந்த ஒரு வந்து தடங்கள் வரக்கூடாதுன்னு எல்லா பக்கமும் 4 பக்கமும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சிருக்க எலுமிச்சம்பழத்தை 4 பக்கமும் தூக்கி வீசிக்கிட்டா வருவேன். அப்படிப்பட்ட நிலையில வந்து கோவில் வந்து சேர்த்து ரொம்ப அம்சமா வரும். அப்பெல்லாம் வந்து சுத்தி நிற்பாங்க. அள்ளி யார் மேல விபூதி எரியணும்னா அவங்க மேல சாமி வரும். வரிசையா நிற்பாங்க, யார் மேல அள்ளி எரியணும். இதே வேலையை அங்க செஞ்சேன் அபிராமம் கோவில்ல இதே வேலையை செஞ்சேன். ஏன்னா அங்க நான் போயிருக்கிறத புதுசு, யாருக்கு சாமி வரும்னு தெரியாது. அந்த நிலையில நல்ல ஊருக்குள்ள மைய பகுதியில கீழே இறங்கி வந்தவன் தான். பாப்போட்டு போட்டிருக்கேன், காலில் ஆணிக்காலில் பாதரட்சையில வந்து நிக்கிறேன். எங்க அள்ளி எறியணும்னா அங்க சாமி இறங்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யார் மேல அள்ளி எறியணும். அதே வேலை இங்க செஞ்சேன், எங்க சாப்பிட்டு செஞ்சேன். அந்த அளவுக்கு வந்து கோலாகலமா நல்ல முறையில உருவாச்சுச்சியா. ஏதோ இந்த மாதிரி சூழ்நிலையில தெய்வங்களுக்கு, அதாவது அவங்க குலதெய்வத்துக்கும் போய் செய்து கொடுப்பேன், பொதுவானதுக்கு செய்வேன். ஏன்னா இங்க நம்ம விளாங்குடியில அம்மா காளியத்தா கோவில் தான். அந்த காளியத்தா கோவில்லையுமே பிரதிஷ்டை பண்ணது நான் தான். அதுக்கு திருவாட்சி அமைச்சு கொடுத்தது நான் தான். இப்படி தெய்வ தொண்டு வந்து நான் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறையா. தெய்வ தொண்டு செய்யறதுனாலதான் மக்களுக்கு செய்யறத மகேசனுக்கு செய்ததுக்கு அர்த்தமாக நாங்க எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பக்தியின் மார்க்கத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமா கேளுங்க. மருத்துவ ரீதியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமா கேளுங்க. மருந்துகள் விஷயத்துல ஏதாவது கேட்கணும்னாலும் தாராளமா கேளுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு இடையில வந்து இன்னும் நிறைய இருக்கு, சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த இதுக்கெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்லி வர்றேன், நிறைய இருக்கு.